பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினத்தில் நாம் எப்படி அதிசயங்களை செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ஆலோசனை கர்த்தா, இதை பற்றி நாம் தியானிப்போம். இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சில சமயங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியங்களை குறித்து நாம் யாருக்கிட்டையாச்சும் ஆலோசனை கேட்கிறோம். அப்படி தானே? இந்த காரியம் நல்லா இருக்குமா, இந்த இடத்துல இந்த இது நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு ஆலோசனை நாம் கேட்க தானே செய்கிறோம். ஆனால் மனுஷன் கொடுக்குற ஆலோசனை காட்டிலும் தேவன் கொடுக்குற ஆலோசனை மிகவும் நல்ல ஆலோசனையாக இருக்கும். அப்படி தானே? நம்ம வேதாகமத்தில் ஈசாக்கோடைய மனைவி ரெபெக்காள், அவள் கற்பத்தில் பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். அவன் கற்பத்தில் பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டு இருக்கிறது என்று அறிந்து கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி ரெபெக்காள் போய் கேட்குறார். அதற்கு நல்ல ஆலோசனையை கர்த்தர் கொடுக்கிறார். இதே போல தாங்க நாமும் கர்த்தர்கிட்ட ஒவ்வொரு காரியங்களுக்காக ஆலோசனை கேட்க வேண்டுங்க. ஆலோசனை கர்த்தர் அவர், அதனால் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். வேத வசனத்தை வாசிக்கும் போது ஆலோசனை கொடுப்பார், யார் மூலமாவது பிரசங்கத்தின் மூலம் ஆலோசனை கொடுப்பார். இப்படி பல விதத்தில் அவர் எப்படியாவது நம்முடைய காரியத்துக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துவாருங்க. ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.